இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணாமலை, 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 என்னாச்சுக்கா? இவ சொல்றது உண்மையா? இது உனக்கு முன்னாடியே தெரியுமா? என்னக்கா கேக்குறீங்க? எனக்கு புரியல. புரியலையா? இல்ல என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிடலான்னு பாக்குறியா? என்னம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னாச்சு? என்னாச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணுலப்பா, நீ உட்காரு. இல்ல பரவாயில்லமா, என்ன ஆச்சு? சொல்ல அண்ணாமலை, இவ சொல்றது உண்மையா? இவதான் சாரா செத்துட்டதா பொய் சொல்ல சொன்னாளா? இங்க நடந்த இவ்ளோ பிரச்சனைக்கும் இவதான் காரணமா? வான்மதி செம்மையா மாட்டிக்கிட்டா. இன்னைக்கு பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. லீலாவதி, என்னாச்சு உனக்கு? என்னென்னமோ சொல்ற? நான் சொல்லலங்க, இவதான் இவளோட வாயால சொன்னா. சாரா செத்து போயிட்டதா வருண் கிட்ட போய் சொல்ல சொல்லிருக்கா. அண்ணி, என்னாச்சு? ஆமா தம்பி, இந்த விஷயம் ஏற்கனவே அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அண்ணாமலை இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிட்டா. அண்ணி சொல்றது உண்மையா? இந்த விஷயம் முன்னாடி உனக்கு தெரியுமா? சொல்லு அண்ணாமலை, தெரியுமா? தெரியுங்க. அப்படியே எங்க கிட்ட சொல்லல. எதுக்காக மறைச்ச? வான்மதி எதுக்காக அப்படி பண்ணா? இதனால குடும்பத்துக்குள்ள பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தான். அப்பா, இத்தனை நாள் இவன் நம்ம கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சிருக்காளா? சொல்லு, ஏன் அப்படி பண்ண? உன்னை நான் எவ்வளவு நம்பினேன், என்னை இப்படி ஏமாத்திட்டியடி. எதுக்காக இப்படி பண்ண? சொல்லு. என் பையனுக்கு இப்பதான் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா இவ்வளவு இப்படி பண்ணிட்டாளே. என்ன வான்மதி, அமைதியா இருக்க? ஏன் இப்படி பண்ண? சொல்லு. சாராவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் அவ கூட சேர்ந்து இப்படி ஒரு டிராமா பண்ண? சொல்லு வான்மதி, சொல்லு. வான்மதி, இந்த 2-3 நாளா வருண் சாப்பிடாம தூங்காம ரூம்குள்ள எப்படி துடியா துடிச்சான். அப்ப கூட உன்னால உண்மையை சொல்ல முடியல. அப்ப என்ன நோக்கத்துக்காக இப்படி பண்ண? என்ன பிளான் பண்ண? சொல்லு. ஐயோ அத்தை, என்னாச்சு? அம்மா, என்னாச்சு அவளுக்கு? பெரியமா,